ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இது என்னோடய ஃபிஷ் ரூம் டூரு. ஸோ ஃபிஷ் ரூம் காட்ட சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ அதுக்கு தான் ஃபஸ்ட் எடுத்துகிட்டு இதுக்குள்ளே ஃபாக்ஸ் டெயில் இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ அதை காட்டி வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே ஒரே ஒரு எக்ஸாட்டிக் ஃபிஷஸ் இருக்குது. அது என்னன்னா பிளாக் கோஸ்ட் இருக்குது. ஸோ அது எங்கே இருக்குன்னு எக்ஸாக்டாக தெரியல. ஓகேங்களா? ஸோ பிளான்ஸ் இது ஃபுல்லாக பிளான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒயிட் எக்ஸிரோ. ஸோ அந்த மாதிரி வெரைட்டி இருக்கும் ஒயிட் எக்ஸிரோ. ஸோ அந்த மாதிரி சேம் பேட்டர்னில் இருக்கிற ஃபிஷஸ் இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் பேர் 60 ரூபாய்னு சொல்லிட்டு தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாட்டினம் ஏர் சொல்லிட்டு ஒரு வெரைட்டி தம்போயர் ஃபேமிலி தான். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேர் 60 ரூபாய்னு சொல்லிட்டு கொடுத்துட்ருக்கோம். இது இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மன் ரெட்ஸ் இருக்குது. ஸோ ஜெர்மன் ரெட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று பிளான்ஸ்லாம் வந்து போட்டுருவோம். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ஸோ பிளான்ஸ் வளர்த்தும் போது நிறையா பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, பிளான்ஸ் வாடிச்சா தூக்கி போட அப்படின்னு சொல்லி தூக்கி போடுவோம். இதை நான் தூக்கி போடலாம்னு நினச்சேங்க. நான் ஆரம்பத்துலேருந்தே ஒரு இது இருக்குது, தூக்கி போட மாட்டேன். என்னடா இது வேஸ்ட் ஆச்சுன்னா மீனுங்களுக்கு அப்படி சாப்பிட்டுக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதனுடைய எல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு தூக்கி போடலான்னு இருந்தேன். நான் வேணாம், எங்கள் அம்மா இந்த ஐடியா பண்ணி வச்சாங்க. ஒரு இடத்துல வந்து இன்னொரு இடத்துல வச்சுனே அந்த பிளான் நல்லா க்ரோத் ஆகுது. எந்த இடம் அதுக்கு செட் ஆகலைன்னா அந்த இடம் வளராது, செட் ஆச்சுன்னா சூப்பராக வளரும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஜெர்மன் ரெட் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் இந்த டப்ஸ்லாம் என்ன இருக்குன்னா, இது வந்து என்னோடய ஃபேவரெட்டுங்க, ஹெச்பி ப்ளூன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது நல்லாயிருக்கும். இதெல்லாம் அங்கங்கே 1 2, இது மௌலி 1. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப்பி 1. இதெல்லாம் என்னோடய ஃபேவரெட். இது அது போக பீட்டாஸ் இருக்கும், நீமோ கேண்டி. இதெல்லாம் சொல்லப்போனால் சில இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் கனெக்ட் ஆகும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஊனமுட்டுருஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாங்காமல் ஸ்டார்டிங் என்னோடய கெரியர் ஸ்டார்ட் ஆன டைமில் இருந்துருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் நான் வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் மொசைக்கு இது மும்பை கலெக்ஷன்லேருந்து எடுத்தேன். ஓகேங்களா? நல்லா ரேர் கலெக்ஷன் தான். ஓகேங்களா? பார்க்க அப்படி இருக்கும் ஃபீமேலு, பட் எல்லாமே காலியாகிடுச்சு. மும்பை கலெக்ஷன் எல்லாமே வந்ததுன்னா பர்சனல், யாருக்குமே வந்ததுன்னா சேல் பண்ணல. இன்னைய வரைக்கும் ரொம்ப க்ளோஸான ஸ்டார்டிங் வந்து நீ ஃபாலோ பண்ணிங்களும் கொடுத்தேன். அதுவே காலி ஆகிடுச்சு, என்னால் முடியல, வரவங்களுக்கு இல்லைன்னு சொல்ல முடியல, அதனால் கொடுத்தேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை, அந்த அங்கங்கே கொஞ்சம் மிச்சமாக ஒரு பிளான்ட்டு ஸோ அப்படி இப்படின்னு இருக்கும். அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒன்று சொல்லிக்கிறேன், கிறிஸ்டன் கிளியராக இருக்குப்பாங்க தண்ணி. இது வந்து தண்ணி மாற்றி கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கு 3 மாதம் இருக்கும் குறைஞ்சபட்சம். என்ன பண்ணணும்னா ரீஃபில் மட்டும் தான் பண்ணுவோம், வேறு எதுவும் பண்ண மாட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் பாக்ஸில், ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாட்டினம்மு. ஸோ அதனுடைய ஃபீமேல்ஸு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உள்ளே மிங்கிளாகி விட்ருப்போம். இது வந்து க்ரூமிங் பண்ணுறதுக்காக விட்ருக்கோம். நல்லாவே க்ரூமிங் ஆகிட்டுருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பேர் 60 ரூபாய்னு சொல்லிட்டு கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் வேறு என்ன இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயிட்டு கோல்டுன்னு, ஸோ எல்லாமே பேட்டர்னில் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஏன்னா மீடியம் சைஸில் பேர் 60 ரூபாய்ங்க. ஓகேங்களா? அதே மாதிரி நிறையா பீசஸ் இருக்கும்போது பார்க்க நல்லாயிருக்கும். உங்கள் கைக்கு வரும்போது எப்படி சொல்கிறது, ஒரு பேர் 2 பேர்லாம் வாங்கும்போது கொஞ்சம் இதாக தான் இருக்கும். அதையும் சொல்லிடுறது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரீ ரேஞ்சில் வளர்த்துறது ரொம்ப நல்லாயிருக்கும். அது போக வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே ஃபுல் பிளாக் இருக்கும். ஸோ ஃபுல் பிளாக்கில் ஜெட் பிளாக் இருக்கும். அதுக்கப்புறம் ஆஃப் பிளாக்கு. ஸோ எல்லா அப்டேட்டும் போடுறேன். ஓகேங்களா? ஸோ இதில் எத்தனை குட்டி மட்டும் இருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி ப்ரீடிங் 1 டைம் ஆச்சுன்னா எந்த அளவுக்கு இதெல்லாம் பாருங்கள், சூப்பரான ஃபீமேலு, குறைஞ்சபட்சம் 100 போடும் குட்டி. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் டப்ஸு சேலுக்கு வச்சுருக்கிறது தனியாக வச்சுருப்பேன். இது எல்லாமே சேலுக்கு தான் இருக்குது. ஜெர்மன் ரெட்டு பேர் 60 ரூபா, ஃபயர் பிளாக்கு பேர் 60 ரூபா, ஒயிட்டு அந்த எல்லோ டெக்ஸ்டில் பேர் 60 ரூபா. ஸோ இதுக்கப்புறம் இது தம்போயர் சின்ன சைஸாக இருக்கும். சின்ன சைஸாக இருந்தால் நான் அந்த போட மாட்டேன். அதே மாதிரி பீட்டா பாருங்கள், ப்ரீடிங் விட்டுருந்தோம், நல்லா வாலே வளர்ந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இருங்க, ஸோ ஐயோ எங்கடா காணும், இதா இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு வாழை வளர்ந்துருச்சு பாருங்கள். பீட்டா ப்ரீடிங் சக்ஸஸ் ஆகி அப்டேட் பார்த்துக்கோங்க. ஸோ மை ஃபிஷ் ரூம் டூர் இதுதான். ஓகேங்களா? ஸோ ஒருத்தருக்கு கமெண்ட் பண்ணி தான் அதுக்காக போட்டேன், ட்ராகன் கப்பி. ஸோ ட்ராகன் கப்பி, அதுக்கப்புறம் மொசைக் கப்பியில் விட்ருக்கோம். பிளாட்டினமு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே கொஞ்சம் மிக்சிங்காக கொஞ்சம் விட்ருக்கேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இது தம்போயர் வெரைட்டி. ஸோ அதுக்கப்புறம் என்னோடய குட்டி இறக்குற இது டேங்கு, இது என்னோட தான். ஆக்சுவலாக அங்கே பார்க்குற எல்லா ஃபிஷ்ஷினுடைய அப்டேட் தான் இது எல்லாமே நம்மளே வளர்த்துறது, நம்ம ஃப்ரெண்டுக்கு கொடுக்குறது. ஸோ அது மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ நம்மளே வளர்த்துறது தான், ஒன்றும் இதில் ஸ்பைரல்லாம் போடுங்க. அதே மாதிரி இது வந்து நான் பர்சனலாக க்ரூமிங் பண்ணுறது தாங்க. இது வந்து டே 1லேருந்து நான் உங்களுக்கு போட்டதுலேருந்து காமிச்சிட்ருக்கேன். நல்லாவே க்ரோத் ஆகுது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, எந்த அளவுக்கு பாருங்கள் தம்போயர் க்ரோத் பாருங்கள். நார்மலாக என்னென்னா நம்ம வளர்த்தணுங்க, அதுதான் இன்றைக்கி ஸ்டேஜில் யாரும் வளர்த்த தயாராக இல்லை. ஓகேங்களா? வளர்த்தணும். ஸோ அது போக வேறு என்ன ஃபிஷ்ஷஸ், இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் எல்லா ஃபாக்ஸ்டையும் எடுத்துருக்கோம். ஃபாக்ஸ்டைல் எடுத்துகிட்டு புது ஃபாக்ஸ்டைல் எல்லாத்துக்கும் போட்டு வரணும். இதெல்லாமே கோப்ரா கப்பின்பாங்க. கோப்ரா கப்பியில் மேல் மட்டும் சூப்பராக இருக்கும், ஃபீமேல் கொஞ்சம் மீடியமாக தான் இருக்கும். ஸோ இதுவுமே கோப்ரா கப்பி தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே வந்து அந்த ஒயிட்டு அந்த டெக்ஸ்டில் கோல்டன் இது அது மாதிரி இருக்கும்.
ஸோ அதுக்கப்புறம் இது வந்து ட்ராகன் கப்பியில் ஃபுல்லாக ப்ரீடிங் சீஸு. ஸோ அது போக வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோப்ரா கப்பி இருக்குது. அதேமாதிரி கோப்ரா கப்பில்னு ஒன்றே சொல்லிடுறேங்க. ஃபீமேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நார்மலாக இருக்கும், அதையும் சொல்லிடுறேன் ஓகேங்களா. ஸோ இந்த பிளாட்டினம் இயரு இது பாருங்கள். ஸோ இவ்வளோ தாங்க ஃபிஷஸ். ஸோ இவ்வளோ ஃபிஷஸ் தான் இருக்குது. அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஷேங்ஸ் இன்னுமே நம்ம ஃப்ரெண்டு வந்து இன்னும் கொஞ்சம் கொண்டு வந்துட்டுருக்கா. அப்படி ஸோ கொண்டு வந்து அப்டேட் எல்லாமே பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஃபிஷஸ் வந்து சர்வீஸ் கொடுக்குறேன் உங்களுக்கு வந்து பிடிக்கிற அளவுக்கு. அதே மாதிரி இந்த டெய்ல் கட் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா அது பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபின்ராட்டு. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ஸ்பாட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அது இந்த குளிர்காலத்துக்கு வருது. அதுக்கு தண்ணி அதுக்கு என்ன ப்ரோ மெடிசன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு மெடிசன் பண்ணால் ஃபஸ்ட் எடுத்துமே அந்த டல்லாக இருக்கிற ஃபிஷ்ஷை மட்டும் தனியாக போடணும். ஸோ அதை நாங்கள் என்ன பண்ணுறோம், ஸோ இவ்வளோ ஃபிஷ் வச்சுருக்கா உனக்கு வரவே வராதடா, ஸோ நீ இவ்வளோ ஃபிஷ் வச்சுருக்கீங்க நீங்களாம் வச்சுருக்கீங்க நல்லா தானே வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்படி இல்லைங்க. எங்களுக்கு ஃபிஷஸ் வரும். நான் பாருங்கள் என்னென்னா புண்ணாகிற மாதிரி ஃபிஷஸ் இருக்கும். சரி புண்ணாகிற மாதிரி இருக்கும் மீன். ஸோ புண்ணாகிற மாதிரி இருக்கும், இதாக இருக்கும். இந்த நீந்துறதே பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இது பண்ணுங்களா. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது தனியாக தூக்கி வச்சு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட் கொடுங்க, மெடிசன் கொடுங்க, எல்லாமே கொடுங்க. ஆனால் தனியாக வச்சு செய்யணும். நீங்கள் மொத்தமாக ஒரு இடம் காசு இருக்குது எவ்வளோ நாளும் மெடிசன் சொல்லுங்கள் நான் வாங்கி போடுறேன் அப்படின்னா அதுக்கெலாம் அது வேலை இல்லைங்க. தூக்கி தனியாக ஒரு புது தண்ணியில் எடுத்து அந்த மெடிசன் ஆட் பண்ணி அந்த மீனை மட்டும் செப்பரேட் பண்ணி போடுங்க. மற்றபடி நான் இன்றைக்கி சொல்கிறேன் 3 மெடிசன் வாங்கிட்டு எல்லோரும் காமனாக பண்ணுறது என்னென்னா மிஸ்டர் ப்ளூ தண்ணியை மாற்றக்கு முன்னாடி மிஸ்டர் ப்ளூ தூக்கி உள்ளே ஊற்றிடுறீங்க. ஸோ அதெல்லாம் பண்ணணுன்ட்டு இல்லை. பட் என்னென்னா அது ஓகே, அது ஆரம்ப காலத்துலேருந்து பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா பண்ணுங்கள் ஓகேங்களா. நான் சொல்லி நிப்பாட்டணுங்கிற அவசியம் இல்லை ஓகேங்களா. நான் சொன்னதுக்கோசரம் இது பண்ணாமல் இருக்காதீங்க. நீங்கள் உங்களோட இது ஆரம்பத்துலேருந்து பண்ணுங்கள். பட் என்னோடய இதில் சின்ன இதில் நான் சொல்கிறேன் ஓகேங்களா.